சற்றுமுன் வெளியான தகவல். இவர்களுக்கு இனி சிலிண்டர் கிடையாது. அரசு அதிரடி உத்தரவு. திருப்பி கொடுக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் மக்களுக்கு அரசு கடுமையான விதிமுறையை கொண்டு வந்துள்ளது. இனி இவர்களுக்கு சிலிண்டர் கிடையாது. வீட்டில் இருக்கும் சிலிண்டரையும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளது. நீங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் இப்போது கேஸ் சிலிண்டர்களுக்கு கடுமையான தட்டுப்பாடு நிலவும் சூழல் உருவாகியுள்ளது. பொதுமக்களிடையே கவலை அதிகரித்துள்ளது. ஆனால் சிலிண்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் மக்கள் பயப்பட தேவையில்லை என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. மறுபுறம் சிலிண்டர்களின் கள்ளசந்தை மற்றும் பதுக்கலை தடுப்பதில் இந்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் PNG இணைப்பு உள்ள குடும்பங்கள் தங்களது சமையல் சிலிண்டர்களை ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. அதாவது பொதுவாக இந்த PNG எரிவாயு இணைப்புடன் கூடிய எரிவாயு அடுப்பில் சமையல் சிலிண்டரை பயன்படுத்த முடியாது. இது தொடர்பாகவே அரசின் இந்த முடிவு சிறந்தது என்றும் PNG பயன்பாட்டை ஊக்குவிக்கும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றன. இதில் நிலுவையில் உள்ள தங்களது KYC செயல்முறையை நிறைவு செய்யுமாறு சமையல் சிலிண்டர் இணைப்பு வைத்திருக்கும் மக்களை அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. நுகர்வோர் தங்களது KYC சரிபார்ப்பை முடிக்க தவறினால் அவர்கள் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது. அதே சமயம் நுகர்வோர் தங்களது சேவை வழங்குனரின் செயலி, அதாவது இந்தியன் ஆயில் ஒன், ஹெலோ, BPCL அல்லது HP பே போன்றவை மற்றும் ஆதார் ஃபேஸ் ID செயலியை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் தங்களது KYC சரிபார்ப்பை எளிதாக முடிக்கலாம். செயலியில் உள்நுழைந்த பிறகு eKYC விருப்பத்தை தேர்ந்தெடுத்து உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு உங்கள் முகத்தை ஸ்கேன் செய்ய வேண்டும். சரிபார்ப்பு முடிந்ததும் உங்கள் சிலிண்டர் இணைப்பு புதுப்பிக்கப்படும். இதில் என்னென்ன ஆவணங்கள் தேவை என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. eKYC சரிபார்ப்பு செயல்முறைக்கு முதன்மையாக உங்கள் ஆதார் அட்டை மற்றும் உங்கள் எரிவாயு இணைப்புடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் தேவைப்படும். ஆன்லைன் செயல்முறைக்கு ஆதார் ஃபேஸ் ID செயலி கட்டாயமாகும். அதே சமயம் ஆஃப்லைனில் ஒரு விநியோகஸ்தரை நேரில் சந்தித்து உங்கள் கைரேகையை பயன்படுத்தியும் இதை நீங்கள் முடிக்கலாம். சரி, இதை முடிக்காவிட்டால் சிலிண்டர் கிடைக்குமா என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் KYC சரிபார்ப்பு செயல்முறை முழுமையடையாமல் இருந்தாலோ அல்லது ஒரே முகவரியில் 2 இணைப்புகள் அல்லது PNG வைத்திருப்பது போன்ற புதிய விதிகளை நீங்கள் மீறினாலோ உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்காமல் போகலாம். இந்த விதிமுறைகளை நீங்கள் சரியாக கடைபிடித்தால் மட்டுமே சிலிண்டர் தொடர்ந்து கிடைக்கும். சரி, கடுமையான உத்தரவுகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்திய அரசு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் 1955 கீழ் சில விதிகளை திருத்தியுள்ளது. இனி குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்புகளை கொண்ட வீடுகளில் வீட்டு உபயோகத்திற்கான LPG இணைப்புகளை தொடர முடியாது. அத்தகைய நுகர்வோர் தங்களது எரிவாயு சிலிண்டர்களை திருப்பி கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக எரிவாயு ஏஜென்சி அவர்களின் பாதுகாப்பை வைப்புத் தொகையை திரும்ப வழங்கும். அப்படி யாராவது கேஸ் சிலிண்டரை திருப்பி கொடுக்கவில்லை என்றால் அவரால் மேற்கொண்டு முன்பதிவு செய்ய முடியாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. புக்கிங் விதிகளை திடீரென மாற்றிய மத்திய அரசு. மத்திய கிழக்கு பிடித்துள்ள மோதல் காரணமாக இப்போது கேஸ் பற்றாக்குறை நிலவுகிறது. கேஸ்
சப்ளை சிக்கலை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கிடையே எல்பிஜி நுகர்வோர் கேஸ் சிலிண்டரை புக் செய்யும் விதிமுறைகளில் மிக முக்கியமான மாற்றத்தை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கடந்த சில நாட்களாகவே நாடு முழுக்க கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல்தான் இதற்கு பிரதான காரணம். நிலைமையை சமாளிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதே சமயம் முதல் கட்டமாக வணிக பயன்பாடு கேஸ் சிலிண்டர்களுக்கு பதிலாக தனிநபர் பயன்பாடு கேஸ் சிலிண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கிடையே அனைத்து வீடு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் இகேஒய்சி எனப்படும் பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது. இதை ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப் மூலமாகவோ அல்லது எந்த நிறுவனத்தில் இருந்து கேஸ் புக் செய்கிறார்களோ அந்த நிறுவனத்தின் செயலி மூலமாக வீட்டில் இருந்தபடியே செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் டீலர் இந்த விவகாரத்தில் தேவையான உதவிகளை செய்வார்கள். அதே சமயம் மத்திய கிழக்கு மோதல் சூழலால் இந்தியா முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்ட இந்த மோதல் காரணமாக ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து முடுக்கியுள்ளது. அந்த வழியாக செல்லும் கப்பல்களை தாக்கி அழிப்போம் என ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. இதுவே கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட முக்கிய காரணமாக இருந்து வந்தது. போர் இன்னும் தொடரும் சூழலில் நிலைமை மேலும் மோசமாகலாம் என அச்சிடப்பட்டது. அதே சமயம் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மக்கள் பலரும் இண்டக்ஷன் பக்கம் திரும்பியுள்ளனர். இண்டக்ஷன் ஸ்டவ்களை வாங்கி குவிக்கிறார்கள். இதன் காரணமாக அமேசான், ஜப்டோ உள்ளிட்ட ஸ்டவ்கள் விற்று தீர்ந்துள்ளன. இண்டக்ஷன் ஸ்டவ்கள் விற்று தீர்ந்துள்ளன. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்களை வாங்க முடியாத மக்கள், குறிப்பாக கிராம மக்கள் மீண்டும் விறகு அடுப்புகளை பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாடு முழுக்க கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் கேஸ் விலையும் அதிகரித்து உள்ளது. இந்த மாதம்தான் வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர், தனிநபர் பயன்பாடு கேஸ் சிலிண்டர் என இரண்டுமே உயர்ந்தது. இப்படி ஒரே நேரத்தில் விலை ஏறுவதாலும் சப்ளை பாதிக்கப்பட்டுள்ளதாலும் சிலர் கேஸ் சிலிண்டர்களை பதுக்க ஆரம்பித்துள்ளனர். இதேபோல கேஸ் சிலிண்டர்களை பதுக்குவோர் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு ஏற்கனவே எச்சரித்துள்ளது. இப்படிதான் கர்நாடகாவில் கெங்கோரி பகுதியில் எல்பிஜி சிலிண்டர்களை பதுக்கி அதிக விலைக்கு விற்க முயன்ற 30 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். டெல்லியில் காவல்துறை காவல்களில் விடுமுறைகளை ரத்து செய்து பதுக்கல் மற்றும் கள்ள சந்தையை தடுக்க சிலிண்டர் சேமிப்பு கிடங்குகள் அருகே 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரிய பார்த்தும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க.